நான் சொல்ல போகிறது வந்துங்க 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் பேஸ்ட் ஆன் க்ரோயிங் ஹேபிட்டட். க்ரோயிங் ஹேபிட்டட்னா அது எங்கெங்கே வளர்றது அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். அதாவது ஆர்ச்சிட்ஸில் 5 வகைகள் இருக்கு. ஆர்ச்சிட்ஸில் முதல்ல வந்து எப்பிஃபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ், அதாவது இங்கே இருக்கு பாருங்க ஒயிட் கலரில் எப்பிஃபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ். இந்த ஆர்ச்சிட்ஸ் என்னன்னா இட் க்ரோஸ் ஆன் ட்ரீ, அதாவது மரத்து மேலே வளர்றது. அது வந்து மரத்துலேருந்து எந்த விதமான சத்துக்களையும் எடுத்துக்காது. அதுக்கு பதிலாக அது வந்து ஈரப்பதத்தையும் சத்துக்களையும் ஏர், காற்று, மழை, அப்புறமா வந்து ஆர்கானிக் டெப்ரீஸ்னா அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் இருக்கு பாருங்க, மழை, காற்று மற்றும் அந்த மழை மண்ணில் உள்ள சத்துக்களை தான் அது எடுத்துக்கும். இதுதான் எபிபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ். அடுத்தது வந்து டெரஸ்ட்ரியல் ஆர்ச்சிட்ஸ். இது ரோஸ் கலரில் தெரியுது பாருங்க, இதுதான் வந்து டெரஸ்ட்ரியல் ஆர்ச்சிட்ஸ். இது வந்து என்னன்னா நம்ம நம்ம மண்ணில் வச்சு நடுற மற்ற செடிங்களை மாதிரி தான் இதுவும். என்னன்னா நம்ம வச்சதும் வேறு கடியில் போய் அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பேப்பியோ பெடிலம் லேடி ஸ்லிப்பர் ஆர்ச்சிட் அப்படின்னு பேர் இதுக்கு, இந்த ரோஸ் கலர் ஆர்ச்சிட்டுக்கு. இது வந்து என்னன்னா மண்ணிலேருந்து தனக்கு தேவையான சத்தை உறிஞ்சி எடுத்துக்குது. அடுத்தது பாருங்க, லித்தோபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ். இது இருக்கு பாருங்க, அடுத்த ரோஸ் கலர் வாடாமல்லி கலர் மாதிரி, வாடாமல்லி கலர் இல்லை, கொஞ்சம் கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்கு. லிப்போபைட்டிக் ஆர்ச்சிட்ஸ். இது என்னன்னா இது வந்து இது பாறைகள் இருக்கு இல்லையா, பாறைகள் மேலேயும் பாறை இடுக்குகளிலையும் வளரும். அதோட வேர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல தனக்கு என்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் தன்னோட கிளையை நல்லபடியாக பரப்பிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து டென்ட்ரோபியம் ஸ்பெசியோசம். டென்ட்ரோபியம் ஸ்பெசியோசம் ராக் ஆர்ச்சிட்னு பேர் இதுக்கு. பாறை மேலே வளர்றதுனால இதுக்கு அதையே பேராக வச்சுட்டாங்க, பாறை ஆர்ச்சிட். இது வந்து என்னன்னா இதுக்கு மண் வேணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாறையில் முளைக்கிறதுனால இதுக்கு வந்து மண் வேணுங்கிற கம்மியாக, அதாவது பாறை இடுக்கில் கொஞ்சம் மண் இருந்தால் அது கூட போதும் இதுக்கு. அண்டு என்னென்னா தண்ணி வந்து ஈஸியாக வடிஞ்சு போயிடும். பாறைங்கிறதுனால எப்போவுமே உங்களுக்கு கல்லில் வந்து நம்ம மணலில் தண்ணி உறிஞ்சிற மாதிரி பாறை உறிஞ்சாது. அதனால இது வந்து ஈஸியாக அந்த பாறை மேலே வழிஞ்சு ஓடி போயிடும். அடுத்த ஆர்ச்சிட் பாருங்க, மைக்கோ ஹீட்ரோட்ராபிக் ஆர்ச்சிட்ஸ். இதோ இருக்கு பாருங்க, வெள்ளை கலரில் தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? மைக்கோ ஹீட்ரோட்ராபிக் ஆர்ச்சிட்ஸ். அதாவது இதுக்கு வந்து குளோரோஃபில் தான் பொதுவாக தேவைப்படும். ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸில் வந்து குளோரோஃபில் வந்து ப்ரிப்பேர் ஆகும். குளோரோஃபில் வச்சு தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸே நடக்கும். இதில் வந்து அந்த குளோரோஃபில் கிடையாது. இது அதுக்கு பதிலாக ஃபங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபங்கைனா இப்போ பாக்டீரியா ஒரு வகை, வைரஸ் ஒரு வகை, ஃபங்கை ஒரு வகை. அது மாதிரி அந்த ஃபங்கையை வச்சு தான் இது வளருது. சாப்பாட்டுக்கு பதிலாக அந்த பாக்டீரியாக்களை தான் இது உணவாக சாப்பிடுமா. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு பாருங்க, இது கீழே கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டில் கூட காளான் மாதிரி தான் தெரியுது. இது கோரல்லார் ஹிசா, கோரல் ரூட் ஆர்ச்சிட். இதுக்கு பேரே வந்து கோரல் ரூட் ஆர்ச்சிடா. இதுக்கு வந்து என்னன்னா தனக்கு என்ன வைரஸோ பாக்டீரியாவோ ஃபங்கஸோ என்ன கிடைக்குதோ அதை உணவாக சாப்பிடுதா இது. அடுத்தது பாருங்க, செமி ஆக்வாட்டிக் ஆர்ச்சிட்ஸ். இது பாருங்க, பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட மீனோட செதில்கள் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, பூனையோட மீசை மாதிரியும் இருக்குது, ரொம்ப வினோதமாக இருக்குது. இது செமி ஆக்வாட்டிக் ஆர்ச்சிட்ஸ். அதாவது ஆக்வாட்டிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் வளர்றது, இது வந்து செமி ஆக்வாட்டிக் ஆர்ச்சிட்ஸ்னு இருக்குது. க்ரோன் இன் வெரி வெட் ஹேபிட்டட்ஸ், அதாவது ரொம்ப ஈரமான இடங்களில்
வளருமா இது? அதாவது இப்ப சிரபுஞ்சி மாரி நல்ல தண்ணீர் ஈரப்பதம் எப்போதுமே இருந்துட்டுருக்கும் பாருங்க. அந்த மாரி ஏரியாக்கள்ல இது வளருமா? ஹபனேரியா ரேடியேட்டா. இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹபனேரியா ரேடியேட்டா. வாட்டர் ஃப்ரிஞ்ச் ஆர்ச்சிட். எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ, அதே மாதிரி சாயில் வந்து ஒரு இடத்துல தேங்கி நிக்குதோ, அதாவது சேரும் சகதியுமா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இடங்கள்ல இது நல்லா முளைக்குமாம். இதுக்கு பேரு வந்து இதுக்கு பேரு வந்து செமி அக்வாட்டிக் ஆர்ச்சிட்ஸ். இது வந்து இந்த மாரியான இடங்கள்ல வளருது.